ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ பிரதேஷ் குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நன்றி. முதலில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயம் மிகவும் முக்கியமானதோர் விடயமாகும். அது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். புலமை சொத்து சட்டமூலத்தை அதில் இருக்கின்ற பல திருத்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தங்கள் ஆகும். அப்போ இந்த சட்டங்கள் ஏன் எதனால் இன்று இவ்வாறு கொண்டு வரப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில், எமது நாட்டில் பல்வேறு உற்பத்திகள் செய்யப்படுகின்றது. அது தேயிலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தெங்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணிக்க கற்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மரக்கறி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பனை அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உற்பத்திக்கெல்லாம் செய்கின்ற போதிலும் கூட தவிசாளர் அவர்களே, ஆனால் இவைகள் இன்னொரு நாட்டில் இதே விதத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது அதற்கான உரித்துரிமை எங்களுக்கு உரியதாக நிலைநாட்டி கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது. அதில் விசேடமாக இன்றைக்கி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், சிலோன் டீ என்கின்ற நாமம் என்பது உண்மையிலே எங்களுக்கு உரிய நாமம் என நாங்கள் எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு சட்ட ரீதியான வலு இருக்கின்றதா அல்லது உலக ரீதியான சந்தையில் அதற்கான வலு இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்போ அதனால் வேண்டி எங்களால் உற்பத்தி பண்ணப்படுகின்ற பொருட்கள் அல்லது அந்த உற்பத்திகளுக்கான உரிமையை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுகின்ற சட்ட திருத்தமே இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற விடயமாகும். அப்போ இந்த விடயத்தின் பொழுது நான் ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். என்னவென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான புலமை சொத்து உடைமை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஏனைய உற்பத்திகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே பேசுகின்ற விடயங்கள் ஒரு சில விடயங்களுக்கு மாத்திரம், ஒரு சில பொருட்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் யாருமே பேசாத அல்லது இந்த பாராளுமன்றத்திலும் கூடுதலாக விவாதிக்கப்படாத ஒரு விடயம் இருக்கின்றது. அதான் வடக்கில் இன்றைக்கு, வடக்கில் மாத்திரமல்ல வடகிழக்கில் நாடு தழுவிய ரீதியாக 11 மாவட்டங்களில் இருக்கின்ற பனை பொருள் அல்லது பனை மரங்கள். இன்றைக்கு எங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மரம் 2 மரங்கள் அல்ல, இன்றைக்கு 15 மில்லியன் மரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பனை மரங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த பனை உற்பத்திகளை எடுத்துக்கொண்டால் 800க்கு அதிகமான உற்பத்திகளை இன்றைக்கு இந்த பனையின் மூலமாக எங்களுக்கு செய்யப்படுகின்றது. அவைகள் விநியோகிக்கப்படுகின்றது, விற்கவும் படுகின்றது. அவைகள் உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்கு பெரியதொரு பெருமையை தேடித்தரக்கூடிய விடயமும் கூட. அது மாத்திரமல்ல, இப்போது இந்த பனை சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற போது அப்போ அதற்குரிய அமைச்சர் அவர்களும் சமந்த வித்யாரத்ன அவர்களும் கூட இருக்கின்றார்கள். அப்போ இந்த சமந்த வித்யாரத்ன அவர்கள் இந்த பனை, அதாவது பெருந்தோட்டத்துறையை பொறுப்பேற்றதன் பிறகு அவர் தேயிலையை கவனத்தில் எடுப்பது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தின் கூடுதலான கவனத்தில் எடுத்திருக்கின்றார். அந்த கவனத்தில் எடுத்தது மாத்திரமல்ல, இந்த பனை சம்பந்தமான விடயங்களை மேலும் மெருகூட்டுகின்ற அல்லது இது சம்பந்தமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த துறை முற்றாக நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது. பனை மரங்கள் இன்றைக்கு தாங்களுக்கு வேண்டியவாறு தரித்து வெட்டி வீசப்படுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இதற்கு சொந்தமான உடைமைகள் அனைத்தும் இன்றைக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதற்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இந்த பனை அபிவிருத்திக்கு உண்மையிலேயே புதிய ஒரு புத்தெழுச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆரம்பித்தது. அப்போ அந்த 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 செயற்பாட்டின் கீழ் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்,
பணம் சாராயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பணம் கல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல பணத்தில் தயாரிக்கப்படுகின்ற வைன் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு பெரியதொரு இன்றைக்கு வேர்ல்ட் மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெரியதொரு கோரிக்கை இருக்கின்றது, பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கின்றது. அப்போ அந்த மார்க்கெட்டை நாங்கள் பூர்த்தி செய்வோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த பனை அபிவிருத்தி துறை சார்ந்த இன்றைக்கு வல்லுநர்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர்கள் எல்லோருமே தீர்மானித்திருக்கின்றால் இன்னும் 2 வருடத்திற்கு பிறகு 2.5 பில்லியன் ரூபாய் இதன் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கு. அப்போ நான் விசேடமாக இந்த விடயத்தை அந்த இடத்துக்கு நான் எடுப்பதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு ஏனைய எங்களுக்கு இருக்கின்ற தேயிலை உற்பத்திக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஏனைய உற்பத்திகளுக்கான உறுத்துரிமையை உறுதியாக்கிக் கொள்வது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான சகல விடயங்களிலும் அதற்கு இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் 800க்கு அதிகமான பொருட்கள் இதில் உற்பத்தி பண்ணப்படுகின்றது. அது வைனாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்லாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கருப்பட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு விதமான பொருட்கள், கைத்தறி பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கப்படக்கூடிய, உலகமே பேசப்படக்கூடிய நவீன முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்திகள் இந்த பனை மூலமாக செய்யப்படுகின்றது. அதனால் நாங்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, நாங்கள் மற்றவைகளுக்கு இவைகளை உறுதிப்படுத்துவது கொள்வது போன்று எங்களுடைய பனை அபிவிருத்திக்கும் அல்லது பனை பொருட்களுக்கும் இதற்கான உத்தரவாதத்தை, உறுதிமொழியை அல்லது புலமைச் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அப்போ இதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அல்லது எங்களுடையவையாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு பனை அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது. இது தனி நபர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்பது இந்த சட்டத்தினுடைய உத்தரவாதம். இருந்த போதும் கூட பனை சம்பந்தமாக பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது. அந்த சங்கங்களுக்கு இதனுடைய உறுத்துடைமையை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் இவைகளுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று. அதே போன்று ஒரு பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, இந்த சட்ட மூலம் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற போது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இது தொடர்பிலான இது உண்மையிலேயே எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை, அது மாத்திரமல்ல, இது எங்களுக்கு சொந்தமான ஒன்று மாத்திரமல்ல, முழு நாட்டுக்கும் சொந்தமான பிரச்சனை. அப்போ அந்த சொந்தமான பிரச்சனையை அனைவரும் இதற்கு இந்த சட்டமூலத்திற்கு ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறு விதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற, பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற, அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற, அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டுவிட்டு விடுகின்றதாகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி. அது மாத்திரமல்ல, அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கவும் இருக்கின்றோம். இந்த சவாலான பீதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய, எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த, அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்களை நினைத்து தாங்களுடைய பாட்டன், பூட்டன், அப்பன், மாமன், மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு யோனதனே சபாநாயகர் பிரதேச குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former Minister of Water Supply, I have to clarify something the Honorable Minister had spoken about.
கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgயில் இருக்க வேண்டியது 14 mgயில் இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் உறுப்பினர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களை பற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் இன்றைக்கு உங்களை கை கழுவி விட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் தோட்ட தொழில்துறை தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமந்த வித்யாரத்ன. அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்போ அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டி கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே, இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேறு எதுமல்ல, உண்மையிலேயே அப்ப இந்த சட்டமூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்டமூலம். இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இந்த புலமை சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது. அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதை போன்று இன்றைக்கு இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆட்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் நான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது கருத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். නම කියවුන්නේ කාලය අපරාධ යනවා. இல்ல இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்னவெண்டா, சரியா, நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க, சரியா? நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க, சரியா? நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது, ப்ளீஸ், சரியா? அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க, சரியா? நீங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவாக இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும், சரியா? அதனால் ப்ளீஸ், சரியா? அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள். அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது, அந்த எதிர்கட்சிக்கு